முன்னொரு காலத்துல சீன நாட்டுல ஒரு விதவை தாய் 3 குழந்தைங்களோட வாழ்ந்து வந்தாங்க. ஃபேன், ஈ, மேய்ங்கிறது அவங்களோட பேரு. அந்த விதவை தாய் நெய்யற புரோக்கெட் மிகவும் பிரபலமானது, அழகானது. பறவைகள், பூக்கள், மிருகங்களால நெய்யப்பட்ட அந்த புரோக்கெட்ஸ் அவங்கள தவிர யாராலையும் செய்ய முடியாது. அதையெல்லாம் வித்து அவங்க தன்னோட 3 குழந்தைங்களையும் வளர்த்து வந்தாங்க. இன்னைக்கு மளிகை பொருள் வாங்குறதுக்கு நான் என்னோட பொருள் எல்லாத்தையும் வித்துட்டேன். பொருட்கள் வாங்க அவங்க சந்தைக்கு போகும்போது ஒரு அழகான ஓவியம் அவங்கள கவர்ந்தது. அது பச்சை வயல்களால் சூழப்பட்ட பசுமையான தோட்டம் கொண்ட ஒரு வெள்ளை மாளிகையின் ஓவியம். அந்த வீட்டுக்கு மேல பறவைகள் பறக்கிற மாதிரியும் பக்கத்துல ஆறு போற மாதிரியும் வரையப்பட்டிருந்தது. ஓ, இது ரொம்ப அழகா இருக்கு. நான் இத வாங்கிக்க ஆசைப்படுறேன். அந்த ஓவியத்தை வாங்கிக்கிட்டு அவங்க வேகமா வீடு திரும்பினாங்க. பான், ஈ, மேய், இங்க வாங்க. நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க. ஓ, நீங்க தேன்ல செஞ்ச கேக்க தானே வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அவங்க தான் அம்மா வாங்கிட்டு வந்த ஓவியத்தை ஆர்வமா பார்த்தாங்க. வாவ், இது ரொம்ப அழகா இருக்கு. அழகா இருக்குல்ல? இந்த மாதிரி ஒரு இடத்துல வாழணும்னு தான் எனக்கு ரொம்ப நாளா ஆசை. நடக்காத ஒரு கனவை கண்டுட்டு இருக்கீங்க. அம்மா, நீங்க கேக் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா இல்லையான்னு சொல்லுங்க. வாங்கிட்டு வந்திருக்கேன். அம்மா, இந்த பெயிண்டிங்கை நீங்க ஏன் நூல்ல நெய்ய கூடாது? நீங்க அப்படி பண்ணீங்கன்னா இந்த பெயிண்டிங் பார்க்கிறதுக்கு உண்மையா இருக்கும். அவங்க அம்மாவுக்கு ஸ்வீட் மேய் கொடுத்த யோசனை ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த நொடியிலிருந்தே அவங்க அம்மா அந்த ஓவியத்தை நூலால நெய்ய ஆரம்பிச்சாங்க. ஒரு மாசம் கழிச்சு ஃபேன் முணுமுணுத்தான். அம்மா, மரங்களை வெட்டி வெட்டி காசு சம்பாதிச்சு எங்களுக்கு சோர்வா இருக்கு. ஆமா, உண்மைதாமா. அந்த ஓவியத்தை நெய்யறத நிப்பாட்டுறீங்களா? இன்னும் எத்தனை மாசம் தான் அதையே பண்ணிட்டு இருப்பீங்க? அம்மா கூட உட்கார்ந்துட்டு இருந்த மேய் அவங்கள கோவத்தோட பார்த்தா. பரவாயில்ல, விடுங்கம்மா, நான் எல்லாத்தையுமே சமாளிச்சுக்கிறேன். அவ தன்னந்தனியா காட்டுக்கு போய் மரங்களை வெட்டி மொத்த குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டா. நிறைய பட்டு துணிகளை நெய்யவும் ஆரம்பிச்சா. அத சந்தையில விற்கவும் செஞ்சா. எங்க அம்மா மாதிரி நானும் பட்டு துணியை நெய்ய ஆரம்பிச்சேன்னா என்னால இன்னும் அதிகமா சம்பாதிக்க முடிஞ்சிருக்கும். அவங்க அம்மா மரங்களை வெட்டி நெருப்புல போட்டாங்க. இதனால இரவலையும் வேலை செய்ய முடிஞ்சது. அடிக்கடி அவங்க கையில காயம் ஏற்பட்டது. இருந்தாலும் அவங்க அந்த வேலையை விடவே இல்லை. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த தாய் ஓவியத்துல இருக்கிற வானம் மாதிரியே துணியை நெஞ்சு முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி பூக்களையும் நெஞ்சிட்டாங்க. 30 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஓவியம் நூலால நெய்யப்பட்டு விட்டது. கடைசியில நான் இத முடிச்சிட்டேன். இன்னும் ஒரே ஒரு ஸ்டேஜ் முடிஞ்சிடும். அந்த நேரம் பார்த்து அந்த அறைக்குள்ள மெய் நுழைய ஆரம்பிச்சா. ஒரு வழியா நீங்க இத முடிச்சிட்டீங்களா? ஆமா, முடிச்சிட்டேன். இத பாத்தியா? இது எவ்வளவு அழகா இருக்குன்னு. ஆமாமா, உண்மையை சொல்லணும்னா ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேனும் ஈயும் அப்படி என்ன சந்தோஷமான விஷயங்கிறத தெரிஞ்சுக்க அந்த அறைக்கு வந்தாங்க. வாவ், இது உண்மையிலே பார்க்க ரொம்ப நல்லா இருக்குமா? இதை மட்டும் நம்ம வித்துட்டோம்னா மாச கணக்கா நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிடலாம். கேக் சாப்பிட்டு ரொம்ப மாசம் ஆக போகுதுல்ல? எப்ப பார்த்தாலும் உனக்கு கேக்கு கேக்க மட்டும்தானா? நான் இத விக்கிறதா இல்ல. இந்த அழகான வேலைப்பாடுகள் நம்ம வீட்ல தான் இருக்க போகுது. அந்த தாய் பேசிட்டு இருக்கும் போதே ஒரு பலமான காத்து வந்து அந்த ஓவியத்தை அப்படியே தூக்கிட்டு போயிடுச்சு. காத்தோட வேகத்துல அது பறக்க ஆரம்பிச்சது. மேயும் அவங்க அம்மாவும் அதை பின்தொடர்ந்து போனாங்க. காத்து வேகமா வீசி அந்த ஓவியத்தை ஈஸ்டர்ன் மலைக்கு கொண்டு போயிடுச்சு. அந்த தாய் முதல் பையன்கிட்ட அந்த ஓவியத்தை கொண்டு வர சொன்னாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் பசங்களா, அத நீங்க போய் கொண்டு வர்றீங்களா? அது இல்லாம நான் உயிர் வாழவே மாட்டேன். 2 பேரும் அவங்க அம்மாவுடைய முகத்தை பார்த்து அவங்க கவலையா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை எடுக்க போனாங்க. வீட்டுல மூத்த மகனான ஃபேன் அந்த ஓவியத்தை எடுத்துட்டு வரதா ஒத்துக்கிட்டு கிளம்பி போனான். அதுக்கப்புறம் ஒரு மாசம் கழிச்சு அந்த மலைய அடைஞ்சான். ஒரு வயதான மூதாட்டி கல்லாலான குதிரைய வச்சுக்கிட்டு அந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தாங்க. நீ எங்க தம்பி போற? ஈஸ்ட்.
முன்னாடி நடந்த மொத்த கதையையும் அந்த மூதாட்டி கிட்ட சொன்னான். மூதாட்டியோட முகம் மாறினதும் அவன் சொல்ற கதைய அப்படியே நிறுத்திட்டான். தனக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி அவங்க பார்த்தாங்க. உங்க அம்மாவோட ஓவியத்தை அவங்க சன் மவுண்டனுக்கு கொண்டு போயிருக்காங்க. தேவதைகள் அதே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்னோட குதிரை மட்டும்தான் உன்னை அங்க கொண்டு போய் சேர்க்கும். ஆனா நீ அதை சுத்தம் செஞ்சாகணும். அப்படி பண்ணாதான் இது உயிருள்ளதா மாறும். அப்படி மாறினாதான் அது உன்னை சன் மவுண்டனுக்கு கூட்டிட்டு போகும். இது உண்மையிலே ரொம்ப பெரிய வேலை தான், ஆனா நான் அதை செய்வேன். இந்த குதிரையோட உதவியால நீ நெருப்பு மலைய தாண்டணும். வெப்பம் அதிகமா இருக்குன்னு குறை சொல்ல கூடாது. அப்படி நீ புலம்புனா எரிஞ்சு போயிடுவ. அதுக்கப்புறமா பனிமழை வரும். அத நீ கடக்கும் போது கொஞ்சம் கூட நடுங்க கூடாது. அப்படி நடுங்குனா நீ உறைஞ்சிடுவ. இது ஒரு சின்ன பட்டு துணிக்காக ரொம்பவே அதிகம். அந்த மூதாட்டி அவனை உத்து பார்த்து பை நிறைய தங்க காசுகளை அவங்கிட்ட கொடுத்தாங்க. அப்படின்னா இத எடுத்துக்கிட்டு நீ வீட்டுக்கு கிளம்பு. அந்த ஓவியத்தை மறந்துடு. நான் தங்கத்தையே எடுத்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷப்பட்டு அவன் அந்த தங்க காசை வாங்கிக்கிட்டான். அதோட அவன் வீட்டுக்கு நடந்து போனான். வீட்டுக்கு போற வழியில இந்த தங்க காசை வச்சு என்னெல்லாம் பண்ணலான்னு யோசனை பண்ணான். இதை யாருக்கிட்டையும் காட்டாம தானே அனுபவிக்கலான்னு முடிவு பண்ணி நகரத்துக்கு போனான். வீட்டுல அவனோட வரவுக்காக அவங்க அம்மா காத்திருந்தாங்க. அவன் ஏன் இன்னும் திரும்ப வரல? நீ போய் அதை திரும்பவும் எடுத்துட்டு வர முடியுமா? அவனோட அம்மா கண் கழங்கி அழ ஆரம்பிச்சாங்க. அதனால அந்த ஓவியத்தை தேடி போனான். அவனும் அந்த மலை அடைஞ்சதுக்கு அப்புறம் அதே மூதாட்டிய இவனும் பார்த்தான். மூதாட்டி அவங்க அண்ணன் கிட்ட சொன்ன மாதிரி அதே நெருப்பு மலையையும் பனிக்கட்டிய பத்தியும் சொன்னாங்க. இவனும் அந்த தங்க காசை வாங்கிக்கிட்டு அவனோட அண்ணன் மாதிரியே யாருக்கும் தெரியாம ஊரை விட்டு போயிட்டான். இப்படியே காத்திருந்ததுல இன்னொரு மாசமும் கழிஞ்சிடுச்சு. கடைசியா மேய் போகலான்னு நினைச்சா. அவளும் அந்த மூதாட்டிய சந்திச்சா. 2 பேருகிட்ட சொன்ன கதைய மூதாட்டி சொன்னாங்க. அவ எதை பத்தியும் யோசிக்காம துணி எடுத்து உடனே சுத்தம் செய்ய ஆரம்பிச்சா. கொஞ்ச நேரத்திலேயே அது ரொம்ப அழகா இருந்துச்சு. அவ அதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த குதிரைக்கு உயிர் வந்துடுச்சு. இப்போ நீ இந்த குதிரை மேல ஏறலாம். நீ ரொம்ப தூரம் பயணம் பண்ண வேண்டி இருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த குதிரை ரொம்ப வேகமா போக ஆரம்பிச்சது. நெருப்பு மலை அடைஞ்சதுக்கு அப்புறம் மேய்க்கு நெருப்போட வெப்பம் அதிகமா இருந்தது. ஆனா மேய் அதை பத்தி கவலைப்படாம போய்கிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் பனிமலை அடைஞ்சதுக்கு அப்புறம் அது அவளை உறைய வைக்கிற அளவுக்கு இருந்தது. ஆனா மேயும் குதிரையும் அதை பத்தி கவலையே படல. கொஞ்சம் கூட நடுங்காம போய்கிட்டே இருந்தாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது கடைசியா அவங்க சன் மவுண்டனை அடைஞ்சாங்க. அங்கிருந்த அரண்மனைக்குள்ள நுழைஞ்சா. அங்கிருந்த தேவதைகள் அவங்க அம்மா செஞ்ச அதே ஓவியத்தை நெஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இங்க கொஞ்சம் பாருங்களேன். எங்க அம்மாவுடைய ஓவிய பட்டு துணியை எடுத்துட்டு போறதுக்காக வந்திருக்கேன். நான் அதை கொண்டு போலாம்ல? ஓ, இங்க பாருமா, அதை என்னால முடியாது. ஆனா இன்னைக்கு ராத்திரி நான் எங்க வேலையை முடிச்சதுக்கு அப்புறமா அதை உன்கிட்ட கொடுக்கறோம். அது வரைக்கும் நீ இங்கே இருந்துக்கோ. தேவதைகள் அவளை நல்ல விதமா கவனிச்சுக்கிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதும் நல்லா தூங்குனான். இப்படி இருக்கிற நேரத்துல ஒரு தேவதை அவளுடைய ஓவியத்தை பார்த்தா. அந்த தாயோட ஓவியத்தை விட அவளோட ஓவியம் அழகுல கம்மியா இருந்தது. அதனால அந்த ஓவியத்தை அவ கொடுக்க கூடாதுன்னு நினைச்சா. அதனால அதே மாதிரி தன்னுடைய ஓவியத்தை பட்டு துணியால நெய்ய ஆரம்பிச்சா. கொஞ்ச நேரத்துல மேயும் எந்திரிச்சா. அவங்க அம்மாவோட ஓவியத்தை பார்த்து அவ ரொம்ப சந்தோஷப்பட்டா. அதை எடுத்துக்கிட்டு பயணிக்க ஆரம்பிச்சா. பனிமலையையும் நெருப்பு மலையையும் கடக்க ஆரம்பிச்சா. ஒரு வழியா மூதாட்டி கிட்ட வந்து சேர்ந்தா. வந்துட்டியா செல்லக்குட்டி? ரொம்ப தூரம் பயணம் போயிட்டு வந்ததுனால நீ கண்டிப்பா ரெஸ்ட் எடுக்கணும். மந்திர பொடிய குதிரை மேல மூதாட்டி தூவுனாங்க. அந்த குதிரை மறுபடியும் கல்லா மாறிடுச்சு. மெய் அந்த மூதாட்டிக்கு நன்றி சொல்லிட்டு வீட்டுக்கு திரும்பி போனான். மெய்யையும் அவளோட ஓவியத்தையும் பார்த்ததும் படுக்கையில இருந்த அவளோட தாய் சீக்கிரமா குணமாயிட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து அந்த பட்டு துணி ஓவியத்தை வெயில்ல பார்க்க எடுத்துட்டு வந்தாங்க. அவங்க அதை பிரிச்ச உடனே திடீர்னு அந்த ஓவியத்திலிருந்து புகை வந்து அந்த ஓவியம் அப்படியே பறந்து போய் ஒரு வயல்வெளியா மாறிடுச்சு. அதுல இருக்கிற நூல்கள் எல்லாம் உண்மையாகி நிஜமான கட்டிடமாவே மாறிடுச்சு. அந்த ஓவியத்துல இருக்கிற மாதிரி பறவைகளும் பறந்தது. விலங்குகள் எல்லாம் அந்த புல்லுல ரொம்ப சந்தோஷமா நடமாடுச்சு. ஓவியத்துல இருந்த மாதிரி அந்த வீடும் ரொம்ப அழகா இருந்தது.
பட்டு துணி ஓவியத்துல இருந்த மாதிரி தான் எல்லாமே இருந்தது. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் மாறி இருந்தது. ஆத்துக்கு பக்கத்துல ஒரு அழகான பொண்ணு இருந்தா. அவ ஒரு தேவதை. தன்னுடைய உருவத்தை தெரியாம அந்த ஓவியத்துல தைச்சவ. ஹலோ, நான் சன் பேலஸ்ல இருந்து வரேன். உங்களோட ஓவியம் ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. ஆனா எவ்வளவு முயற்சி பண்ணாலும் எனக்கு அந்த மாதிரி வரவே மாட்டேங்குது. அப்படின்னா எதனால நீ என் கூடவே இருந்தா அதை நீ கத்துக்க கூடாது? இது மட்டும்தான் என்னால செய்ய முடியும். உன்னோட மேஜிக்கு பரிசா நான் இதைத்தான் என்னால செய்ய முடியும். கடைசியா 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. தேவதை அவளோட மந்திரத்தை பயன்படுத்தி அவங்க பசங்களோட எல்லா கதைகளையும் தெரியப்படுத்தினா. அவங்க ஒரு சுயநலவாதிகள்னு. அத பத்தி நான் கவலைப்படல. என்னோட மெய் என் கூடவே இருக்கா. அந்த தாய் எல்லாரையும் அழைச்சு அவங்களுக்கு கிடைச்சத எல்லாரும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. மேயும் தேவதையும் கொஞ்ச நாள்லயே நல்ல நண்பர்களா மாறினாங்க. அப்புறம் எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் ரொம்ப மோசமான பிச்சைக்காரங்க அந்த பக்கம் வந்தாங்க. மேய் அவங்க கிட்ட போய் உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்டா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க யாருங்கிறத அவ கண்டுபிடிச்சிட்டா. என்ன ஃபேன் ஈ எது முகத்தை வச்சுட்டு நீங்க மறுபடியும் இங்க வந்தீங்க? அவளோட 2 அண்ணன்களும் அவகிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சாங்க. அவங்க செஞ்சது தப்புன்னும் அவங்க அம்மா சந்தோஷத்துக்காக எதை வேணாலும் பண்றேன்னு சொன்னாங்க. பொறுமையா இரு மேய். அவங்க நினைச்சத அவங்கள செய்ய விடு. நீங்க 2 பேரும் மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா தோட்டத்துல போய் வேலைய பாருங்க. ஆனா அம்மா, மேய், அவங்க 2 பேரும் உன்னோட அண்ணனுங்க. அவங்க உண்மையிலேயே வருத்தப்பட்டா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை நாம கொடுத்தாகணும். அதுக்கப்புறம் ஃபேனும் ஈயும் தன் அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கறதுக்காக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க. கடைசியா அவங்க செஞ்ச தப்ப அவங்க அம்மா மன்னிச்சிட்டாங்க. மறுபடியும் அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமான குடும்பமா மாறுச்சு. மத்தவங்க நம்ம மேல காட்டுற அன்பையும் ஆதரவையும் எப்பவும் நாம சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கவே கூடாது. அவங்க நமக்கு எந்த அளவுக்கு அக்கறையும் அன்பையும் கொடுத்தாங்களோ நாமளும் அவங்களுக்கு அதே அளவுக்கு கொடுக்கணும்.